அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க போகிறோம். இந்த புனித ரமலான் மாதத்தில் என்னென்ன அமல்களை எந்தெந்த நேரத்தில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற அட்டவணையை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் எத்தனை அமல்கள் அப்படிங்கிறது நம்ம இதில் கடைசியில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய அமல்களில் முதல் அமல் காலையில் 3:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தஹஜ்ஜுத் தொழுகை. 3:30லேருந்து 4 மணி வரைக்கும் தஹஜ்ஜுத் தொழுகை. குறைந்தது 2 ரக்கத், அதிகபட்சம் 8 ரக்கத் தொழுது துவா செய்தல். 3:30 to 4 வரைக்கும் பார்த்திங்கன்னா தஹஜ்ஜுத் தொழுகையை நம்ம தொழலாம். அடுத்தபடியாக 4லேருந்து 4:30 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷஹர் சாப்பிடுதல், அதாவது நோன்பு வைப்பதற்கான உணவு உண்ணும் நேரம் தான் 4 முதல் 4:30 வரைக்கும். ஸோ அந்த நேரத்தில் ரொம்பவுமே வயிறு முட்டை சாப்பிட வேணாம், அதேமாரி ரொம்ப குறைவாகவும் சாப்பிட வேணாம். சாப்பிடக்கூடிய உணவுகள் நம் உடல் ஆரோக்கியத்திற்காக உணவுகளாக இருக்கணும். ஸோ அதை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3:30லேருந்து 4 மணி வரைக்கும் தஹஜ்ஜுத் தொழுகை, 4லேருந்து 4:30 வரைக்கும் சகர் சாப்பிடுதல், 4:31லேருந்து 5 வரைக்கும் அவ்வல் கலிமா தையபுல் ஆயிலாக இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா. இந்த கலிமாவை 1000 தடவை ஓதுதல். பாருங்கள், 4:31லேருந்து 5 வரைக்கும் அரை மணி நேரம் அவ்வல் கலிமா தையபுல் ஆயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா. இந்த கலிமாவை 1000 தடவை ஓதுதல். 5:01லேருந்து 5:40 வரைக்கும் நமக்கு ஃபஜ்ரு தொழுகைக்கான நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் ஃபஜ்ரு தொழுகை முன் சுன்னத்து 2 ரக்கத், ஃபர்லு 2 ரக்கத். இதை தொழுதுட்டு அதுக்கப்புறம் யாசின் ஓதுதல். இந்த யாசின் ஓத தெரியாதவங்க வேறு ஏதாவது தெரிந்த சூறாக்களை ஓதிட்டு இருக்கலாம், அல்லது தமிழ் யாசின் எடுத்து ஓதலாம். ஓகேங்களா? அடுத்தது 5:41லேருந்து 6:25 வரைக்கும் குரான் ஓதலாம். குரான் ஓத தெரியாதவங்க, அதாவது எழுத்து கூட்டி ஓத தெரிஞ்சவங்க கூட ஓதலாம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரம்ஜான் மாதம் முடியும் போது ரொம்ப சரளமாக ஓத வந்துடும். அப்படி ஓத தெரியாதவங்க 2வது களிமா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, இந்த மாதிரி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன்ங்கிற 2ஆம் களிமாவை ஓதிக்கிட்டே இருக்கலாம். 5:45லேருந்து 5:41லேருந்து 6:25 வரைக்கும். 6:26லேருந்து 6:36 வரைக்கும் இஸ்ராக் தொழுகை. இஸ்ராக் தொழுகை 2 ரக்கத்தா, மொத்தம் 4 ரக்கத் தொழுகிறோம். அதேமாரி 6:37லேருந்து 11 வரைக்கும் நம்முடைய சுய தேவைகளை செய்யலாம் அல்லது ஓய்வு எடுக்கலாம். சுய தேவைகள், நம்முடைய வேலை பொருளாதாரத்தை நோக்கி ஏதாவது வேலை செய்யணும் போக வேண்டியது இருக்குன்னா அது வரைக்கும் சுய தேவைகள் செய்யலாம். 11லேருந்து 12க்குள்ள லுஹா தொழுகை 2 ரக்கத்தா, 4 ரக்கத் தொழுகிறோம். அதே மாதிரி குரான் ஓதுறோம். குரான் ஓத தெரியாதவங்க சூரா இக்லாஸை 100 தடவை ஓதலாம். சூரா இக்லாஸை 100 தடவை ஓதலாம். இது பார்த்திங்கன்னா 11லேருந்து 12 மணி வரைக்கும். 12லேருந்து 1 மணி வரைக்கும் 3வது களிமா 313 தடவை, 3வது களிமா 313 தடவை, சலவாத்து 500 தடவை, இஸ்திஃபார் 500 தடவை. 1லேருந்து 2 வரைக்கும் லுகர் தொழுகை 4 ரக்கத்து முன் சுன்னத், 4 ரக்கத் ஃபர்லு, பின் சுன்னத்து 2 ரக்கத்தா 2. ஓகேவா? அடுத்தது குரான் ஓதுதல். குரான் ஓத தெரியாதவங்க அல்ஹம்து சூறாவை 1லேருந்து 2 மணி வரைக்கும் லுகர் தொழுகையை தொழுதுட்டு குரான் ஓத தெரிஞ்சவங்க ஓதலாம், அல்லது அல்ஹம்து சூறாவை 40 தடவை சொல்லலாம். அதே 2லேருந்து 2:20 வரைக்கும் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் சூறாக்கள் ஓதி நன்மையை சேர்ப்பித்தல். 2லேருந்து 2 வரைக்கும் 2:20 வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் நம்ம பெற்றவங்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் சூறாக்கள் ஓதி அந்த நன்மையை அவங்களுக்காக சேர்ப்பித்தல். 2:21லேருந்து 2:45 வரைக்கும் தர்ஜுமத்துல் குரான் படித்தல். தர்ஜுமத்துல் குரான் படித்தல். 2:46லேருந்து 3:15 வரைக்கும் தாலிம் வாசித்தல், நோன்பு மசாயில் படித்து அறிதல், அஸ்தோஃபிருல்லா 1000 தடவை சொல்கிறது. அஸ்தோஃபிருல்லா, அதாவது இறைவனிடம் அஸ்தோஃபிருல்லா நம்ம துவா செய்கிறோம். அந்த அஸ்தோஃபிருல்லாவை 1000 தடவை 2:46லேருந்து 3:15 வரைக்கும் இதை நம்ம செய்யலாம். 3:16லேருந்து 4:40 வரைக்கும் ஓய்வு எடுக்கலாம் அல்லது சுய தேவைகள் செய்யலாம். அதே 4:41லேருந்து 5:40 வரைக்கும் அசர் தொழுகை. அசர் தொழுகையை தொழுது முடிச்சதுக்கப்புறம் 3வது களிமா 300 தடவை, சலவாத்து 300 தடவை, இஸ்திஃபார் 300 தடவை.
அதே 5:41 6:50 வரைக்குமே சுய தேவை, துவா, இஃப்தார். ஸோ இஃப்தாருடைய நேரம் 6:30க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் இஃப்தார் செய்யலாம், சுய தேவை செய்யலாம், துவா செய்யலாம். இஃப்தாருக்கு முன்னாடி துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இஃப்தாரை முடிக்கலாம். 6:50 7:30 வரைக்கும் மகரிப் தொழுகை. மகரிப் தொழுகை தொழுதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, மகரிப் தொழுகை தொழுது முடித்தவுடன் யாரிடமும் பேசாமல் அவ்வாபின் தொழுகை 2 ரக்கத்தாக 2 ரக்கத் தொழுகணும். மொத்தம் 6 ரக்கத் தொழுகணும் அவ்வாபின் தொழுகை. ஸோ அவ்வாபின் தொழுகையினுடைய நன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்ப்போம். ரொம்பவுமே முக்கியமான ஒரு தொழுகை. அடுத்தபடியாக 7:31 8:30 வரைக்கும் இரவு உணவு மற்றும் சுய தேவைகள். 1 மணி நேரம் டைம் இருக்குது. 8:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா 8:31 நம்ம இசா தொழுகையை தொழுகிறோம். பின்னாடி தராவி தொழுகை இருக்குது. அப்புறம் வித்ரு தொழுதுட்டு அன்றைய நாளை நம்ம நிறைவான நாளாக ரமலானின் எல்லா அமல்களையும் செய்து அந்த அமல்கள் அனைத்தும் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்கப்பட்டவர்களாக அந்த நாளை நம்ம கழிப்போம். ஓகேங்களா?